டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி எஃப்ஏக்யூ. ஆக்சுவலாக வந்து இந்த நம்ம விஆர்எஸ் ஜிஎஸ்டி அகாடமியில் இது வந்து என்னோட 3வது கிளாஸ், அதாவது எஃப்ஏக்யூ கிளாஸ் வந்து 3rd ஒன். ஸோ அதனால் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்டு நீலகண்டன் சாருக்கும் பிஆர்எஸ் அகாடமிக்கும் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை திருப்பி கொடுக்கறதுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், உங்கள் பார்ட்டிசிபெண்ட் எல்லாருக்கும் தான். ஸோ நம்ம இன்னைக்கு மீட்டிங்கோட அஜெண்டா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரியில் ஆரம்பிப்போம். ஸோ அந்த ஸ்டோரியில் பாதி சொல்லிடுறேன். ஸோ ஃபினிஷிங்கில் பேலன்ஸ் ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். நடுவில் எஃப்ஏக்யூஸ் அரௌண்ட் ஒரு 15 எஃப்ஏக்யூஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம 1 hour டைமில் இவ்வளோ தான் கவர் பண்ண முடியும். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம Q&A போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரே செகண்ட்ருங்க. ஆக்சுவலாக எனக்கு மவுஸ் ஒர்க் ஆகலை. ஓகே. ஸோ நமக்கு எதனால் ஒரு டீச்சரோ இல்லை நீங்கள் மென்டாரோ தேவைப்படுறாங்க, ஸோ அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி. ஒருத்தர் வந்து ஒரு குரு கிட்ட போனோன்னா, ஸோ வந்து நான் வந்து உங்கள் குருகுலத்தில் சேர்றதுனால எனக்கு என்ன யூஸ், நான் ஏன் போய் சேரணும் உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு குரு கிட்ட போய் ஒரு சிஷ்யன் வந்து கேட்டானா, அதுக்கு வந்து அந்த குரு என்ன சொன்னாருன்னா, ஸோ நீங்கள் என்ன கேட்டேன்னா, நீங்கள் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துட போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்டானா. ஸோ அதுக்கு அந்த குரு என்ன சொன்னார்னா, நான் இந்த புத்தகத்தில் உள்ளதோ இல்லை இந்த வேதத்தில் உள்ளதோ ஏதோ ஒன்று நான் வந்து அவர் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி இதை நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன், இந்த குருகுல பீரியடில் நான் இதை கற்றுக் கொடுப்பேன். ஸோ நல்ல ஒழுக்கங்களோ ஸோ இல்லை எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேதங்கள் எல்லாத்தையும் நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு வந்து எனக்கு வந்து இதை நானே இந்த புக்லேருந்து படித்து தெரிஞ்சுக்க முடியுமே, எதனால் நான் இங்கே வந்து உங்ககிட்ட குருதட்சணை கொடுத்து கற்றுக்கணும், ஸோ எனக்கு வந்து அதனால் என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டானா, அதுக்கு அவர் சொன்னாராம், ஸோ இந்த புக்கில் நீயே படித்து கற்றுக்கிறதுங்கிறது எப்படின்னா, ஒரு 500 ₹1 காயினை நீ எப்போவுமே தூக்கிக்கிட்டு போகிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு சொன்னார். அதாவது 500 ₹1 காயினை நீ எப்போவுமே தூக்கிக்கிட்டே போனேன்னா அதோட பாரம் வந்து எப்படி இருக்கும், அதை வந்து நீ திங்க் பண்ணி பார்த்துக்கோ. இதே நான் உனக்கு டீச் பண்ணேன்னா ₹500 ஒரே நோட்டை பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி சொன்னாராம். ஸோ உடனே அவனும் சந்தோஷமாக அந்த குருகுலத்தில் சேர்ந்து படித்தானா. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இதோட கண்டினியூவேஷன் வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நம்ம Q&Aக்குள்ளே போயிடலாமா? ஓகே சார், ஒரே செகண்ட் சார், எனக்கு மவுஸ் மட்டும் ஒர்க் ஆகலை, என்னன்னு பார்க்குறேன் ப்ளீஸ். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஒருத்தட்ட 3 ஹவுஸ் இருக்குது, ஐடி சம்மந்தப்பட்ட கொஷின். அவர் வந்து 3லையுமே செல்ஃப் ஆக்குபைட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அந்த வீட்டில் குடியிருக்காங்க. இதோட இன்கம்மை, ஸோ இதை வந்து இன்கம்மாக அவர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் டிக்ளேர் பண்ணணுமா, இன்கம் டேக்ஸில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்மை அதை டிக்ளேர் பண்ணணுமா இல்லை தேவையில்லையா? 3மே செல்ஃப் ஆக்குபைட், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள், நான் அதுக்குள்ளே மவுஸை கனெக்ட் பண்ண பார்க்குறேன். ஓகே, ஸோ என்ன ப்ராப்ளம்னா ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தால் மவுஸ் ஒர்க் ஆகலை. ஓகே ஓகே ஸோ என்னென்ன ஆன்சர் சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஹவுஸ் மட்டும்தான் அலௌடுங்கிறாங்க, மீதி 2 ஹவுஸ் வந்து இன்கம்மை டிக்ளேர் பண்ணணுங்கிறாங்க. சில பேர் வந்து இல்லை எல்லாமே செல்ஃப் ஆக்குபைட், அதனால் அதுக்கு இன்கம் டிக்ளேர் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து 2 ஹவுஸ் வந்து எலிஜிபிள், பேலன்ஸ் வந்து ஒரு ஹவுஸ் வந்து நீங்கள் இன்கம்மாக டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்குங்க. எது கரெக்டு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 2 ஹவுஸ் மட்டும்தான். ஆக்டில் வந்து செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியாக 2 ஹவுஸ் தான் வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே உள்ள இதை நம்ம வந்து இன்கம்மாக டிக்ளேர் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அந்த இந்த 3ல் 2ங்கிறது எதுங்கிறது அவங்க ஓனாக டிசைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
ஒரு ஹவுஸ் வந்து ஒரு சிட்டியில் இருக்குது, இன்னொரு ஹவுஸ் வந்து கிராமத்தில் இருக்குது. இதோட ரிடீம்டு ரெண்ட் வந்து சிட்டியில் உள்ளது அதிகம், கிராமத்தில் உள்ளது கம்மி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து டீம்டு இன்கமாக டிக்ளேர் பண்ணுறப்போ அந்த மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதை வந்து இன்கமாக டிக்ளேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 3ல் ஒரு ஹவுஸை, ஸோ எந்த ஹவுஸுங்கிறத அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ கிராமத்தில் அங்கே மார்க்கெட் வேல்யூ ரெண்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த இதை இன்கமாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரே நிமிஷம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் மற்றவங்களாம் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளியரா? நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு போயிடலாமா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் வந்து டிக்கெட் விலை 150 ரூபா. ஸோ இவங்க டாக்ஸ் இன்வாய்ஸ் ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் இஷ்யூ பண்ணணுமா? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு சின்னோண்டு ஹெல்ப்புங்க சார். என்னை கோர்ஸ் ஆகிட்டீங்கன்னாக்கா நான் அந்த மியூட் பண்ற வேலையை பார்த்துக்கோங்க சார், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஆக்சுவலாக எனக்கு போல் வரல சார், உங்களை நான் ஹோஸ்டாகவே மாற்றிக்கிறேன். அது எப்படிங்கிறத சொல்கிறீங்களா? ஓகேங்க சார். இல்லைனாக்கா போல் செட்டிங் நான் ஒரு வேளை கொடுக்கல நினைக்கிறேன் சார். நெக்ஸ்ட் டைம் இருந்து கண்டிப்பாக பண்ணுறேங்க சார். ஓகே சார். மறுபடியும் செட்டிங்ஸ் போனால் இது எந்த நோ ப்ராப்ளம். இப்போ நான் உங்களை எப்படி மாற்றுறது? அப்படியே கோஸ்ட்டை மாற்றுங்க சார். எஸ் சார். நீங்கள் எனக்கு மோர் இருக்கும், மியூட்டுக்கு பக்கத்தில் மோர், அதில் கோஸ்ட்டு. ஓகே, நான் மேக் ஹாஸ்ட் கொடுத்துட்டேன். கொடுக்கவா? ஓகே, சூப்பர், ப்ளீஸ் சார். ஓகே, நீங்கள் என்ன இப்போ கோ ஹோஸ்ட்டை மாற்றுங்க. ஓகே, நீங்கள் பார்ட்டிசிபென்ட், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் வெறும் 3 ஆன்சர் தான் வந்திருக்கு. அவங்க டேக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்கணுமா? P2Cக்கு தான் சப்ளை பண்ணுறாங்க. நான் தியேட்டரில் 150 ரூபா தான் டிக்கெட்டு, B2Cக்கு தான் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்செப்டில் டேக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்கணுமா தேவையில்லையா? ஓகே, ஸோ வந்து சூப்பர் சார், தேங்க்யூ சார். ஓகே, ஸோ ஒரு 5-6 ஆன்சர் தான் வந்திருக்கு. மிக்ஸ்டு ஆன்சர் தான். அதாவது வந்து 200 ரூபாய்க்கு கீழே இருக்குது, ஸோ 200 ரூபாய்க்கு கீழே டேக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் நாட் ரெக்வர்டு, ஸோ அந்த மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஒரு 3 பேர், ஒரு 2 பேர் வந்து கண்டிப்பாக வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் கொடுக்கணும். ஒருத்தர் வந்து கன்சால்டேட்டட் இன்வாய்ஸ், அதாவது ஒரு நாளைக்குள்ள டோட்டல் சேல்ஸை நீங்கள் கன்சால்டேட் பண்ணி இன்வாய்ஸ் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி மிக்ஸ்டு ஆன்சர்ஸ் வருது. நான் இப்போ சொல்கிறது ஆன்சர் கிடையாது, நீங்கள் கொடுக்குற ஆன்சர்ஸை நான் ஜஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் ஆன்சர் என்னன்னா, டேக்ஸ் இன்வாய்ஸ் மேண்டேட்ரி. ஓகேங்களா? மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் சுட் இஷ்யூ டேக்ஸ் இன்வாய்ஸ் எலக்ட்ரானிக்கலி ஃபார் எவ்ரி டிக்கெட். ஸோ வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 33/2019 அதை சொல்லியிருக்காங்க. வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1 செப்டம்பர் 2019 இருந்து மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் B2Cக்கு கொடுத்தாலும் அவங்க டேக்ஸ் இன்வாய்ஸ் எலக்ட்ரானிக்கலி இஷ்யூ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் இல்லாமல் ஒரு நார்மல் சினிமா தியேட்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கிளியரா? ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின். ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து கொஞ்சம் டஃப்பான கொஷின். ஆக்சுவலாக வந்து ஒரு முனிசிபாலிட்டி ஒரு கவர்மெண்ட் லோக்கல் அத்தாரிட்டி எப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட உள்ள யூசர் குட்ஸோ இல்லை சீஸ் பண்ண வெஹிக்கிளோ ஏதோ ஒன்று, ஸோ அதை வந்து ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சேல் பண்ணலாமா? அப்படி சேல் பண்ணால் யார் லயபிள் டு பே? அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சேல் பண்ணுறாங்கன்னே வச்சுக்கோங்க, சேல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல லயபிள் டு பே யார் டேக்ஸ் கட்டணும்? ஸோ என்னோட ஆப்ஷன் என்னன்னா, முனிசிபாலிட்டி ரிஜிஸ்டர் பண்ணி டேக்ஸை கலெக்ட் பண்ணி கட்டணுமா, இல்லை பையர் ரெஜிஸ்டர் பண்ணி RCM மெத்தடில் கட்டணுமா? 2 மெத்தட் இருக்கு. ஆன்சர் A ஆர் B. ஓகே, ஓகே. ஸோ நிறைய ஆன்சர் வந்து பார்ட் A தான் சொல்கிறேன், அதாவது ஆன்சர் A தான் சொல்கிறீங்க. முனிசிபாலிட்டி தான் ரிஜிஸ்டர் பண்ணி கட்டணும் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு லோக்கல் அத்தாரிட்டியோ கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணால் அது வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெத்தடில் சார்ஜபிள். கரெக்டாக? ஸோ RCMல வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெத்தடில் தான் கட்டணும். ஓகேங்களா? ஸோ அது எப்போ சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன் வாங்குறப்ப தான் ரிவர்ஸ் சார்ஜ் மெத்தட்லங்கிறது நம்ம RCM நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. நமக்கு இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா
முனிசிபாலிட்டி தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இல்லை ஆல்ரெடி அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னா அவங்க டேக்ஸை கலெக்ட் பண்ணி ஸ்கிராப்பை சேல் பண்ணும்போது இல்லை சீஸ்ட் குட்ஸை சேல் பண்ணும்போது டேக்ஸை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். இது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 36/2027 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சர்க்குலர் நம்பர் 76லையும் நமக்கு வந்து இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு தான். ப்ராக்டிக்கலாக வந்து இது நடக்காது. ஏன்னா வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு அவங்க சப்ளையே பண்ண மாட்டாங்க இந்த டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால. ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் சட்டத்தில் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சப்ளை பண்ணால் முனிசிபாலிட்டி தான் கட்டணும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 4. ஒரு 2 வகையான நோட்டீஸ் நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த நோட்டீஸில் எது வேலிடு எது வேலிட் இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நோட்டீஸ் பார்த்துருவோம். சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூடு பை சூப்பரிண்டென்ட். ஒரு சூப்பரிண்டென்ட் வந்து 31/5 டேட்டை விட்டுருங்க. டியூ டேட்டுக்குள்ளே தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே டியூ டேட் மேட்டர் கிடையாது. ஒரு சூப்பரிண்டென்ட் சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதோட வேல்யூ டிமாண்ட் வேல்யூ வந்து 25 லட்ச ரூபா. ஸோ இது வேலிடா இன்வேலிடா? சூப்பரிண்டென்ட் சொல்லிட்டேன். சூப்பரிண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டா சென்ட்ரல் உங்களுக்கே தெரியும். சென்ட்ரல். ஸோ 25 லட்ச ரூபாய்க்கு ஒரு சூப்பரிண்டென்ட் சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. 2019-20க்குன்னு வச்சுக்கோங்க. 31/5 தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே கொடுத்துட்டாங்க. டியூ டேட்டும் உங்களுக்கு உள்ளே வந்துருச்சு. வேலிடா இன்வேலிடா? ஓகே. ஸோ இங்கே 30 பேர் இருக்கீங்க. 10% 3 பேர் தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. மினிமம் ஒரு 10 பேராவது ஆக்டிவாக இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ வந்து 4-5 பேர் வந்து வேலிட் போட்டிருக்கீங்க. ஓகே. ஸ்ரீவாரி அசோசியேட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25 லட்சம். ஸோ ஸ்டேட்டு சென்ட்ரல் ரெண்டுக்குமே வேலிட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், நம்ம ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே வேலிட் தான் போட்டிருக்கீங்க. சாய்மாலா ஆனந்தன் இன்வாலிட்னு போட்டிருக்குங்க. ஓகே. ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, அதே சோகாஸ் நோட்டீஸ் ஒரு டிசிடிஓ அதாவது ஸ்டேட்ல இருந்து 2 கோடிக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சோகாஸ் நோட்டீஸ். ஸோ இது வேலிடா? செகண்ட் கொஸ்டின். ஓகே. 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 ஸோ எல்லாருமே நாட் வேலிட்னு போட்டிருக்கீங்க. 2 பேர் மட்டும் சிஎம்ஏ மதன்குமார் சாரும் தம்பிதுரை சாரும் வேலிட்னு போட்டிருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த 2 கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூடு பை சூப்பரிண்டென்ட். சூப்பரிண்டென்ட்னா சென்ட்ரல். ஸோ சர்க்குலர் நம்பர் 31ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோகாஸ் நோட்டீஸும் ஆர்டரும் யார் யார் இஷ்யூ பண்ணலாம், அவங்களோட லிமிட் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்குங்க. ஸோ ஒரு சூப்பரிண்டென்ட் வந்து 20 லட்ச ரூபாய்க்கு உள்ள டிமாண்ட் மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி டிசிஓ ஏசிஓ பண்ணால் அப் டு 2 கோடி வரைக்கும் அவங்க வந்து சோகாஸ் நோட்டீஸோ ஆர்டரோ இஷ்யூ பண்ணலாம். ஏடிசிஓ ஜேசிஓ அதாவது அடிஷனல் கமிஷனரோ ஜாயின்ட் கமிஷனரோ 2 கோடிக்கு மேலே உள்ள டிமாண்டை சோகாஸ் நோட்டீஸோ ஆர்டரோ இஷ்யூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த கேஸில் கொஸ்டின் என்னன்னா, சூப்பரிண்டென்ட் 25 லட்ச ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அவரோட லிமிட் 20 லட்சம் தான். ஸோ இந்த நோட்டீஸ் இன்வேலிட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இன்வேலிட். ஆனால் நம்மளோட ஸ்டேட் டிஎன்ஜிஎஸ்டி ஆக்டில் எந்த மானிட்டரி லிமிட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, கமிஷனர் வரைக்கும் போக தேவையில்ல. இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து இருக்கிற டிசிடிஓ டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அவரே 2 கோடி ரூபாய்க்கு 2 கோடி ரூபான்னு இல்லை 20 கோடி கூட உங்களுக்கு சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கலாம், ஆர்டரும் போடலாம். ஓகேங்களா? தமிழ்நாடு ஜிஎஸ்டி ஆக்டில் எந்த மானிட்டரி லிமிடேஷனும் இது வரைக்கும் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ நம்ம நினச்சதுக்கு தலைகளாக இருக்குது இந்த ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட நீங்கள் சேட் பாக்ஸில் போடலாம், இல்லை லாஸ்ட்டாக போய் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட கொஸ்டின். ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அதுக்குன்னு தனியாக நியூ ரெஜிம் இருக்கா? நியூ ரெஜிம் ஆட் பண்ண முடியுமா? இதுதான் கொஸ்டின். ஆன்சர் வந்து பண்ண முடியும். அதாவது ஆப்ஷன் வந்து பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். இல்லை, அதுக்கு நியூ ரெஜிம்ங்கிறது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு கிடையவே கிடையாது. இதுதான் நமக்கு ஆப்ஷன். எஸ்ஸா நோவா? கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு நியூ ரெஜிம்னு ஒன்று இருக்கா இல்லையா?
ஒரே ஒரு ஆன்சர் தான் வந்திருக்கு. ஒருவேளை இங்க உள்ளவங்க இன்கம் டேக்ஸ் அதிகம் பார்க்கறது இல்லையோ? ஆக்சுவலாக சார் வந்து ஜிஎஸ்டி எஃப்ஐக்கு தான் போட்டிருந்தாரு. ஸோ நமக்கு இந்த டைமில் இன்கம் டேக்ஸ் அதிகமாக யூஸ் ஆகும். நான் தான் இன்கம் டேக்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க. கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு தனியாக ஒரு நியூ ரெஜிம் இருக்குது. நமக்கு எப்படி இண்டிவிஜுவலுக்கு 115 பிஏசின்னு இருக்கோ, ஸோ அதே மாதிரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு 115 பிஏடி அண்ட் 115 பிஏஇன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு இதுவுமே அவங்க நியூ ரெஜிமில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்ம் 10 ஐஎஃப்ஏ அப்படிங்கிறது ஃபைல் பண்ணால் இவங்க ஃபார்ம் 10 பிஏஇ போய்க்கலாம். ஓகேங்களா? ஒரு தடவை நியூ ரெஜிம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி எடுத்துச்சுன்னா அகைன் வந்து ஓல்டு ரெஜிம்க்கு மாற முடியாது. ஓகேங்களா? அடுத்து ஸோ இதுவும் வந்து இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட கொஷின் தான். ஒரு அசசி வந்து 44 ஏடிஏ வந்து அதாவது ப்ரொஃபஷனல் இன்கம் 50% ப்ராஃபிட் காமிக்கிறதுக்கு அசஸ்மெண்ட் இயர் 21, 22, 22, 23 எடுத்துட்டாரு. 23, 24 அதாவது போன வருஷம் ஐடி பண்ணுறப்போ டேக்ஸ் ஆடிட் போயிட்டாரு. ஓகேங்களா? 2 வருஷம் 50% ப்ராஃபிட் காமிச்சு ப்ரிசம்டிவ் இன்கம்ல இருந்தார். போன வருஷம் டேக்ஸ் ஆடிட்ல கவர் ஆயிட்டாரு. இப்போ திருப்பி அவர் 44 ஏடிஏல வர முடியுமா? அவரோட டேர்ன் ஓவர் 15 லட்சம் தான். எஸ்னா எஸ், இல்லைன்னா நோ போட்டுருங்க. ஓகே ஓகே, கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க ப்ளீஸ். மொத்தமே 5-6 ஆன்சர் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ பாதி பேர் எஸ்ன்னு போட்டிருக்கீங்க, பாதி பேர் நோன்னு போட்டிருக்கீங்க. ஆன்சர் பார்த்துடலாம். அதாவது 44 ஏடியில் இருக்கிற மாதிரி ஏடிஏக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் 44 ஏடிஏல இருந்துட்டு 44 ஏபி போகலாம், திருப்பி ஏடிஏ வரலாம், திருப்பி ஏபி போகலாம். வருஷம் நீங்கள் மாறி மாறி விளையாடலாம். ஓகேங்களா? ஸோ 44 ஏடியில் தான் ஒரு தடவை 44 ஏடியிலேருந்து வெளியே வந்துட்டா அகைன் 5 + 1 6 இயர்ஸ்க்கு வந்து திருப்பி நீங்கள் 44 ஏடி போக முடியாது. கிளியரா? ஸோ நம்ம நிறையா விஷயங்களை கொஞ்சம் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் இதுவும் ஒன்று. 44 ஏடிஏக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதோட டேர்ன் ஓவர் லிமிட் 50 லட்சம் 75 லட்சத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்க ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ITR 4ல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியுமா? ஃபைல் பண்ண முடியும்னா எஸ், இல்லை ITR 5 தான் வரும்னா நோ. எஸ்ஸா நோவா? ஃபார்ம் வந்து ITR 4 பண்ண முடியுமா? எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஆன்சர் நீங்கள் கரெக்டாக தான் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நினைக்கிறத இங்கே கொடுத்துருங்க. சரியான ஆன்சரை கரெக்டாக மறக்காமல் கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ மிக்ஸ்டு ஆன்சர்ஸ் தான் வருது. பாதி பேர் எஸ் சொல்கிறீங்க, பாதி பேர் நோ சொல்கிறீங்க. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் செக்ஷன் 44 ஏடி ஆப் பண்ணால் கண்டிப்பாக ITR 4 ஃபைல் பண்ணிக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனால் ITR 4 வந்து ப்ராக்டிக்கலாக ஃபைல் பண்ணால் சில பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காது. ஓகேங்களா? இவங்க வந்து 44 ஏடி போனாலுமே ITR 5 எடுத்துக்கலாம். ITR 5ல போயிட்டு இவங்க அதுக்கப்புறம் அந்த ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் எவ்வளோ வருதோ அந்த இன்கம்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக இவங்க பார்ட்னரோட சேலரியும் அதாவது பார்ட்னர் ரெமுனரேஷனும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் ITR 5ல போய் 44 ஏடி கொடுத்தா டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். அது அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸாக கிளைம் பண்ணிக்கலாம். ITR 4 போயிட்டால் ஒன்லி ப்ரிசம்டிவ் இன்கம் மட்டும்தான் காமிக்க முடியும். அந்த ப்ரிசம்டிவ் இன்கம் பிஃபோர் ரெமுனரேஷனும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ சட்டப்படி வந்து ITR 4 வந்து லீகலாக யூஸ் பண்ணலாம், ஆனால் நமக்கு பெனிஃபிட் கிடையாது. ஓகேங்களா? பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தான் பண்ண முடியும், LLP பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்து, எனக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் இருக்குது. என்னோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் வந்து 3,12,000. ஓகேங்களா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிடக்ஷன் 2 லட்சம் தான். எப்படி 3 லட்சம் வருதுன்னு கேட்குறீங்களா? எனக்கு வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ லெட் அவுட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணுறதுக்கு எந்த லிமிடேஷனும் கிடையாது. நான் வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கேன்.
எனக்கு இப்போதைக்கு வாடகை வர ஆரம்பிக்கல, இல்லை ஒரு ரெண்டு கடை தான் ஃபில் ஆயிருக்கு, எனக்கு 20,000 தான் வாடகை வருது, வருஷத்துக்கு 2.5 லட்சம் தான். ஆனால் நான் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 5 லட்ச ரூபா கட்டுறேங்கிறப்போ என்னோட அந்த வருஷத்தோட லாஸ் 3,12,000 வந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ என்னோட லாஸ் வந்து 3,12,000 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸு. எனக்கு பிஸ்னஸ் இன்கம் 10 லட்சம் இருக்குது. ஸோ இதை நான் செட் ஆஃப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 7 லட்சத்துக்குள்ளே லிமிட் வந்துடும். அப்படின்னா எனக்கு வந்து டேக்ஸ் லயபிலிட்டி வராது அப்படிங்கிறது கொஷின். இது வந்து கரெக்டா? 3 லட்சத்தை நான் செட் ஆஃப் பண்ணிக்க முடியுமா? இல்லை, செட் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ. ஸோ எஸ்ஸா நோவா? ஓகே, மிக்ஸ்டு ஆன்சர்ஸ் வருது. எஸ் நோ, எஸ் நோ. ஓகே ஓகே. ஸோ நம்ம ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நியூ ரெஜிமில் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸை செட் ஆஃப் பண்ண முடியாது. எந்த லாஸையுமே செட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். ஸோ நமக்கு பிலோ 7 லேக் வந்தாலும் இது நியூ ரெஜிம்ங்கிற கான்செப்டில் செட் ஆஃப் பண்ண வாய்ப்பே இல்லை. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இது ஓல்டு ரெஜிம் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சுட்டிங்கனாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் 2 லட்சம் வரைக்கும் தான் செட் ஆஃப் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்லி ராங். ஆன்சர் வந்து நோ. 3,12,000 வந்து நியூ ரெஜிமாக இருந்தால் சுத்தமாக எடுக்க முடியாது. ஓல்டு ரெஜிமாக இருந்தால் 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். கிளியரா? பேலன்ஸ் உள்ள 1,12,000 நீங்கள் ஓல்டு ரெஜிமாக இருந்தால் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். நியூ ரெஜிமாக இருந்தாலும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இந்த இயர் செட் ஆஃப் பண்ண முடியாது. கிளியரா? 3/12 நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் நியூ ரெஜிமில். ஓல்டு ரெஜிமில் 2 செட் ஆஃப் பண்ணிட்டு 1.12 கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். கேரி ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயரும் நீங்கள் அதே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருந்தால் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். அதர் செட் ஆஃப் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருத்தர் வந்து ஹோட்டல் போகிறாரு. அந்த ஹோட்டலில் போயிட்டு எனக்கு 6 மாதம் ரூம் வேணும் அப்படிங்கிறத பேசி, ஒரு மாத வாடகை வந்து 7,500 பேசி எனக்கு 6 மாதத்துக்கு பேசிட்டு வந்துட்டார். ஓகேங்களா? ஸோ ரேட் ஆஃப் டேக்ஸ் எவ்வளவு? 0%, 12%, 18%? ஓகே, ஒரு 4 பேர் 0 போட்டிங்க, அப்புறம் 12, 18 எல்லாமே மிக்ஸ் ஆகி வருது. ஓகே, மதன் சார் என்ன சொல்கிறாருன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மோகன் சார் வந்து அப் டு 20K எக்ஸம்டடுங்கிறாங்க. ஓகே, ஸோ 12, 18, 0 மூணுமே மிக்ஸ் ஆகி தான் வந்துட்டு இருக்கு ஆன்சர். ஸோ நம்ம ஆன்சர் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ அக்கமடேஷன் சர்வீஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 20K பெர் மந்த் பெர் பர்சன் இஸ் எக்ஸம்டட். இப்போ ரீசெண்டாக வந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 4/2024 சிடி ரேட். ஓகேங்களா? வித் எஃபெக்ட் ஃப்ரம் 15th ஜூலை. இந்த மந்த் 15th ஜூலைலேருந்து எந்த அக்கமடேஷன் சர்வீஸாக இருந்தாலும் பெர் மந்த் 20,000க்கு கீழே இருந்தால், அடிஷன் டு தட் கண்டிஷன் என்னென்னா மினிமம் 90 days அந்த அக்கமடேஷன் சர்வீஸ் கண்டினியூஸாக அவங்க அவைல் பண்ணியிருக்கணும். அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் 3 மாதம் கண்டினியூஸாக தங்கியிருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் பெர் மந்த்து ரெண்ட் ஆன் அக்கமடேஷன் சர்வீசஸ் 20,000க்குள்ளே இருந்தால் எக்ஸம்டட். ஸோ 0% தான். ஓகேங்களா? அதை வந்து சர்க்குலர் நம்பர் 228 கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் சர்க்குலர் நம்பர் 228 அடிஷனலாக என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ரேட்டு ஜிஎஸ்டி ஆரம்பித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே 0% கிளைம் பண்ணிக்கலாம். யாருக்காவது உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது அப்படிங்கிற பட்சத்தில், ஆர்டர் வந்திருந்ததுன்னா நமக்கு இந்த சர்க்குலரும் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ ஓல்டேஜ் ஹோம்ங்கிறது அக்கமடேஷன் சர்வீஸாக ஃபர்ஸ்ட் அக்கமடேஷன் சர்வீஸாக இருந்தால் யாராக இருந்தாலும், ஸோ அக்கமடேஷன் சர்வீஸுங்கிறது டோட்டலாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஹோட்டலா ஹாஸ்டலா அப்படிங்கிற தனித்தனியாக பிரிக்கலை. ஸ்டூடெண்ட்டுக்கா ஒர்க்கிங் மேனுக்கா அப்படிங்கிறத தனித்தனியாக பிரிக்கலை. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 12/2017 ஒன்று அடிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி எக்ஸம்டட். எஸ் மேம். ஸ்ரீவரி அசோசியேட். எஸ் எஸ். அடுத்த கொஸ்டின் இன்கம் டேக்ஸ்லேருந்து. ஒரு ஹெச்யூஎஃப் வந்து 44 ADA ஆட் பண்ணலாமா? 44 ADனா ப்ரொஃபஷனல் இன்கம். எஸ்னா ஓகே, எஸ் ஆர் நோ?
ஒரு 5 பேர் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஓகே, நிறைய பேர் நோ கொடுத்துருக்கீங்க, சில பேர் எஸ் கொடுத்துருக்கீங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். ஹெச்இஎஃப் வந்து ஓகே, ஹெச்இஎஃப்னா என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஹெச்இஎஃப்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அவ்வளோதான். அதுக்குன்னு வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்டில் பெருசாக எதுவும் சொல்லலை. ஸ்லாப் ரேட் தனியாக இருக்குது. ஹெச்இஎஃப்க்கு நம்ம டோட்டலாகவே இந்து சசஷன் ஆக்ட் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹெச்இஎஃப்னா நீங்கள் ஒரு ஃபேமிலி, ஸோ வந்து ஹிந்து ஃபேமிலிஸை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியோட எப்படி சொல்கிறது, எல்டர் பர்சன் தான் கர்த்தான்னு சொல்லுவாங்க, மீதியெல்லாம் கோ பார்சனர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்போ ஒரு குழந்தை ஃபேமிலியில் பிறக்குதோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஹெச்இஎஃப்ல ஒரு மெம்பராக ஆகிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஹெச்இஎஃப்க்குன்னு தனியாக ஃபார்ம் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. நமக்கு வந்து தனியாக வேணும்னா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம ஐடி ஃபைல் பண்ணணும்னா அதை பண்ணுவோம். மற்றபடி ஹெச்இஎஃப்ங்கிறது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு இதுதான், ஃபேமிலி பிஸ்னஸ். இல்லை ஒரு ஃபேமிலியோட ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியிலேருந்து நமக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகுதுன்னா அதை தனியாக நம்மளோட இண்டிவிஜுவல் இன்கமில் வராமல் அதை ஃபேமிலி இன்கமாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹெச்இஎஃப் ஃபார்ம் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா? டேக்ஸ் பெனிஃபிட்காக. ஓகே. ஸோ வந்து 44 ஏடிஏல வந்து ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அதர் தென் எல்எல்பி இப்படின்னு இருந்தது. ஃபினான்ஸ் ஆக்ட் 2021 ஹெச்இஎஃப் வந்து எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 1/4/2021 இருந்து ஹெச்இஎஃப் வந்து 44 ஏடிஏ அவைல் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி எலிஜிபிளாக இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட கொஷின். ஒரு பர்சன் வந்து ஒரு கொரியர் பண்ணணும். ஓகேங்களா? பக்கத்தில் உள்ள கொரியர் ஏஜென்சி போயிட்டு கனடாவில் இருக்கிற அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து கொரியர் பண்ணுறாரு. இப்போ அந்த கொரியர் ஏஜென்சி வந்து இவருக்கு என்ன பில் போட்டு கொடுக்கணும்? சிஜிஎஸ்டி, ஹெச்ஜிஎஸ்டியா ஆர் ஐஜிஎஸ்டியா? ஓகே, ஆன்சர்ஸ் வந்து மிக்சடாக வருது. சிஜிஎஸ்சி, ஹெச்ஜிஎஸ்டின்னு நிறைய பேர் போட்டிருக்கீங்க, ஐஜிஎஸ்சி நிறைய பேர் போட்டிருக்கீங்க. ஓகே, வெங்கடேசன் கிருஷ்ணமூர்த்தி சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து வித்தின் ஸ்டேட் தான், அதாவது பக்கத்தில் உள்ள கொரியர் ஏஜென்சி தான் போயிருக்கிறதுனால பிளேஸ் ஆஃப் சப்ளை சேம் ஸ்டேட்டு தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ நம்ம ஆன்சர் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, செக்ஷன் 12(2) ஆஃப் ஐஜிஎஸ்டி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, அதில் சப்செக்ஷன் 3லேருந்து 14 வரைக்கும் உள்ளது தவிர வேற எந்த சர்வீஸ் பண்ணாலும், ஓகேங்களா, ஸோ அதுக்கு என்ன பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து செக்ஷன் 12 எது சம்மந்தப்பட்டதுன்னா, சர்வீஸ் ப்ரொவைடரும் சர்வீஸ் ரிசீவரும் இந்தியாவில் இருந்தார். ஸோ இங்கே வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் யார்? கொரியர் ஏஜென்சி. சர்வீஸ் ரிசீவர் யார்? பர்சன். ஸோ பர்சன்கிறப்போ அவர் பக்கத்தில் உள்ள கொரியர் ஏஜென்சி தான் போயிருக்காருங்கிறப்போ அவரும் வந்து இந்தியன் தான். ஸோ இந்த செக்ஷன் 12 தான் இவருக்கு அப்ளிகபிள் ஆகும். செக்ஷன் 12ல் 3லேருந்து 14 வரைக்கும் வேரியஸ் சுச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் எதுலேயுமே இது கவர் ஆகலை. அப்போ செக்ஷன் 12(2)ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் த சச் பர்சன். ஸோ அது ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் அந்த ரிஜிஸ்டர்ட் பர்சனோட லொக்கேஷன் என்னவோ, அதாவது அவர் ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து அவரோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டு தான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து சேம் ஸ்டேட்டில் தான் கொரியர் பண்ணியிருக்காரு. அப்போ இவர் ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால், நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் இவர் சேம் ஸ்டேட்டில் தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது 99%. ஸோ சேம் ஸ்டேட்டில் இவர் கொரியர் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே ஒரே ஸ்டேட்டு. ஸோ சிஜிஎஸ்சி, ஹெச்ஜிஎஸ்சி தான் அப்ளிகபிள். ஓகேங்களா? இதே அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் லொக்கேஷன் ஆஃப் சப்ளையர் ஆஃப் சர்வீஸ். ஓகேங்களா? ரிசீவரோட அட்ரஸ் தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில், எனக்கு அவர் யாருன்னே தெரியாதுங்க, கொரியர் ஏஜென்சி நான் வச்சுருக்கேன், வந்தார், கொரியர் கொடுத்தாரு, போயிட்டார். அவர் டெல்லியிலேருந்து வந்திருக்கலாம், வெஸ்ட் பெங்கால்லேருந்து கூட வந்திருக்கலாம். அன்னைக்கு வந்த இடத்துல ஒரு கொரியர் பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணிட்டு போயிட்டாரு. எனக்கு அவர் அட்ரஸ் தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணணும்? பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னது? லொக்கேஷன் ஆஃப் த சப்ளையர் ஆஃப் சர்வீசஸ். ஸோ என்னோட லொக்கேஷன் என்னவோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ நான் சிஜிஎஸ்சி, ஹெச்ஜிஎஸ்சி தான் போடுவேன். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட்லையும் சிஜிஎஸ்சி, ஹெச்ஜிஎஸ்சி தான் அப்ளிகபிள் ஆகும், ஐஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகாது. ஓகேங்களா? ஆனால் 1/10/2023 முன்னாடி வரைக்கும் சப்செக்ஷன் 8ல் ஒரு கான்செப்ட் கொடுத்துருந்தாங்க,
குட்ஸ் எங்கே டெலிவரி ஆகுதோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு. அதை 1/10/2023 ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே குட்ஸ் டெலிவரி ஆகக்கூடிய லொக்கேஷனுக்கு நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் ஏதாவது நோட்டீஸ் வந்ததுன்னா 1/10/2023 முன்னாடி நோட்டீஸ் வந்ததுன்னா ஐஜிஎஸ்டி தான் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? இதுதான் டிஃபரன்ஸ். இது நார்மல் குட்ஸுக்கும் பொருந்தும், கொரியர் அனுப்பிச்சாலும் பொருந்தும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட். ஸோ அதே மாதிரியே இன்னொரு ஆக்டிவிட்டி பிளேஸ் ஆஃப் சப்ளை சம்மந்தமாக, ஒரு பர்சன் வெஸ்ட் பெங்கால்லேருந்து வராரு, இங்கே தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டில் ஒரு காரை வாடகைக்கு எடுக்கிறாரு. இல்லை அங்கே எனக்கு வந்து ஒரு ட்ராவல்ஸில் போயிட்டு எனக்கு கேரளாவில் போய் ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இவர் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவில் ட்ராப் பண்ணிடுறாங்க. அவருக்கு நான் பில் கொடுக்கணும். அவர் ரிஜிஸ்டர்ட் பர்சன். என்கிட்ட பில் வந்து நான் என்ன பில்லு கொடுக்கணும்? சிஜிஎஸ்டி, ஏஜிஎஸ்டியா, ஐஜிஎஸ்டியா? ஸோ ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஏஜிஎஸ்டி மிக்சடு ஆன்சர் தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் நிறைய பேர் ஐஜிஎஸ்டி சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஆன்சர் என்னன்னா சேம் தான். அஸ்பெஸ் இது வந்து 2 ஆன்சர் இருக்கு. ரெண்டையுமே நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ செக்ஷன் 12(2)ல் இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அதே தான். ஸோ பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ், பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டுக்குமே ஆன்சர் பண்ணுறேன். B2B இருந்தாலும் என்ன, B2C இருந்தாலும் என்ன, ரெண்டுமே நான் சொல்கிறேன். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சப்ளை பண்ணியிருந்தால் ஒரு சர்வீஸ், இது 3லேருந்து 14 வரைக்கும் எந்த கேட்டகரியிலையும் வரலைங்கிற பட்சத்தில் லொக்கேஷன் ஆஃப் த ரிசிபண்ட், இதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ இது ரிஜிஸ்டர்ட் பர்சன்கிற பட்சத்தில் அவரோட லொக்கேஷன் ஆஃப் த ரிசிபண்ட் வெஸ்ட் பெங்கால், ஐஜிஎஸ்டி அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன்று, அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம லொக்கேஷன் ஆஃப் த ரிசிபண்ட், அவர் வந்து அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டா ஐஜிஎஸ்டி போடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக சிஜிஎஸ்டி, ஏஜிஎஸ்டி தான் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் வந்து டிஃபரன்ஸ் வரும். இவர் ரிஜிஸ்டர்ட் பர்சன் நான் கன்சிடர் பண்ணி ஐஜிஎஸ்டி அப்ளிகபிள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒரு சப்ளை ஆஃப் சர்வீஸ், காமன் சப்ளை ஆஃப் சர்வீஸ்க்கு இது அப்ளிகபிள் ஆகும். செக்ஷன் 12(9) ஆஃப் ஐஜிஎஸ்டி ஆக்டில் என்ன சொல்லியிருக்குன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ்க்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸில் வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம திருப்பி தனியாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ரெண்ட காரும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸும் ஒன்றாங்கிறதுக்கு கொஷின் வந்து நிறையா அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம அவ்வளோ தூரம் போக வேணாம். ஸோ இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸாக இருந்தால் அப்படிங்கிறது நமக்கு 12(9) சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸாக இருந்தால் சேம், ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் லொக்கேஷன் ஆஃப் த பர்சன். ஓகேங்களா? ஸோ அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஜேர்னி எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதுதான் பிளேஸ் ஆஃப் சப்ளை. ஸோ 12(2) நம்ம கன்சிடர் பண்ணாலும் 12(9) கன்சிடர் பண்ணாலும் ரெண்டும் வந்து சேம், கிட்டத்தட்ட நமக்கு இந்த கொஷனில் சேம் ஆன்சர் தான். ஓகேங்களா? ஸோ இது ரிஜிஸ்டர்ட் பர்சன்கிறப்போ லொக்கேஷன் ஆஃப் த பர்சன் தான். அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் சிஜிஎஸ்டி, ஏஜிஎஸ்டி. கிளியரா? ஓகே. ஸோ வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு. சைக்கிள் புக்டு ரிஜிஸ்டர்ட் கேரளா பர்சனல் டேக்ஸ் பேயர் சென்ட் குட்ஸ் த்ரூ கொரியர், இட்ஸ் ஐஜிஎஸ்டி. சார் அதாவது வந்து நீங்கள் ஒரு கொரியர் ஏஜென்சி மூலமாக ஒரு சைக்கிளை அனுப்புகிறீங்க. வந்து அனுப்புகிறவர் உங்களுக்கு கேரளா அட்ரஸ் கொடுத்து அவர் ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தால் நீங்கள் ஐஜிஎஸ்டி தான் கொடுக்க போகிறீங்க. குட்ஸ் எங்கே போகிறதுங்கிறது இங்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைடட் டு யார், அவர் அதர் ஸ்டேட் பார்ட்டியா, ஸோ ஐஜிஎஸ்டி அப்ளிகபிள். அவரோட அட்ரஸ் கொடுக்கலையா, சிஜிஎஸ்டி, ஏஜிஎஸ்டி போட்டு டாக்ஸ் கட்டிடுங்க, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், செஸ்ஸோட இன்புட்டை ரீஃபண்டாக அவைல் பண்ண முடியுமா வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸில்? நான் போகிறேன் எல்யூடி மெத்தடில். இன்புட் செஸ் இருக்குது எனக்கு, அதை ரீஃபண்ட் வாங்க முடியுமா? எஸ்னா எஸ் ஆர் நோ, ஆன்சர் பண்ணுங்க.
ஸோ ஆக்சுவலாக 10 ஆன்சருக்கு மேலே வந்துருச்சு. எல்லாருமே நோ போடுறீங்க. எதனாலன்னு தெரில. ஏன்னா எல்லாருக்குமே செஸ் உள்ள கேஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து செஸ் வந்து ரீஃபண்டாக கிளைம் பண்ணிக்க முடியும். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எல்யூடி மெத்தடில் நீங்கள் போகிறப்போ உங்களோட இன்புட் செஸ்ஸை ரீஃபண்டாக அவைல் பண்ணிக்கலாம். சர்க்குலர் நம்பர் 1 காம்பன்சேஷன் செஸ் 26/7/2017 சொல்லியிருக்கு. காம்பன்சேஷன் செஸ் வந்து நீங்கள் வந்து ரீஃபண்ட் அவைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்க்குலர் நம்பர் 45 30/5/2018 கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்யூடி மெத்தடில் போகிறப்போ காம்பன்சேஷன் செஸ்ஸை அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக அலுமினியம் நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன், கோல் நான் வாங்குறேன், அப்படிங்கிறப்ப எனக்கு செஸ் இருக்குது, நான் ரீஃபண்டாக அப்ளை பண்ணணும்னு கேட்டு கிளாரிஃபிகேஷன் அந்த சர்க்குலரில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே சர்க்குலர் நம்பர் 1/1 2017 காம்பன்சேஷன் செஸ்ஸில் கொடுத்துட்டாங்க. செஸ்ஸை நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, அதாவது எல்யூடி மெத்தடில் பண்ணும்போது. வாய்ப்பே இல்லை. எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும்தான் இது. இம்போர்ட்டில் இருக்கிறப்ப ரீஃபண்டே வராது. சாரி டொமஸ்டிக்காக இருக்கிறப்போ ரீஃபண்டு வாய்ப்பே இல்லை. நீங்கள் வந்து அவுட்புட் டேக்ஸ் லயபிலிட்டியில் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது எக்ஸ்போர்ட் 0 ரேட்டட் ஆல் ஐடிசி எலிஜிபிள். ஸோ அந்த கான்செப்டில் இதுவும் வந்து இன்புட் கிரெடிட் தான் எலிஜிபிள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ சேம் கொஷின் தான். நான் இப்போ ஐஜிஎஸ்டி வித் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் மெத்தடில் இருக்கேன். இப்போ நான் செஸ்ஸை ரீஃபண்டாக கிளைம் பண்ண முடியுமா முடியாதா? ஓகே, ஒரே ஒரு ஆன்சர் தான் வந்திருக்கு. நோன்னு சொல்லியிருக்காங்க ராம்கோபால் சார். ஓகே, எஸ் நோ. ஓகே, ஸோ நான் ஐஜிஎஸ்டி மெத்தடில் இருக்கேன். இன்புட் செஸ்ஸை நான் ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியுமா? வெறும் 5 ஆன்சர் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது அதிகமாக யாருக்கும் தெரியாத டாப்பிக்காக இருக்கும். மேபி நான் ஆன்சருக்கு போயிடலாம். ஸோ வந்து வித் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸில் நீங்கள் செஸ்ஸை ரீஃபண்டாக அவைல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுவும் சர்க்குலர் நம்பர் 45ல சொல்லியிருக்காங்க. நீங்கள் 0 ரேட்டட் சப்ளை பண்ணுறீங்க, ஆனால் வித் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸில் நீங்கள் செஸ்ஸை ரீஃபண்ட் அவைல் பண்ண முடியாது. வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் போனால் ரீஃபண்ட் அவைல் பண்ணிக்கலாம். சேம் சர்க்குலரில் அடுத்தடுத்த பேராகிராஃபில் தான் போட்டிருக்குங்க. ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின், ஒரு கொஷினை விட்டுட்டேனா? ஓகே, ஸோ ஒரு கொஷின் நான் இப்போ கேட்குறேன். ஸோ எக்ஸ்போர்ட்டுக்கு செஸ் அப்ளிகபிளா? 2 வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ், வித் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். ஸோ 2 கொஷின். ஃபஸ்ட்டு வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸில் கேட்குறேன். எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நான் சிகரெட் தான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை கோகோ கோலா ஏதோ ஒன்று. ஸோ அதுக்கு வந்து செஸ் அப்ளிகபிள் இருக்க அந்த ப்ராடக்ட்டுக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் அன்ற எல்யூடியில் பண்ணுறேன். செஸ் அப்ளிகபிளா? ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஓகே, ஸோ எஸ் நோ 2 ஆன்சர் வருது. வெங்கடேஷ் கிருஷ்ணமூர்த்தி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா 2 மெத்தட்லையுமே நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டுட்டு நம்ம ஆன்சர் போயிடலாம். அதுக்கு முன்னாடி செகண்ட் கொஸ்டின். நான் ஐஜிஎஸ்சி மெத்தடில் போகிறேன், இப்போ செஸ் அப்ளிகபிளா இல்லையா? ஸோ எனக்கு அவுட்புட் டேக்ஸ் லயபிலிட்டி இங்கே இருக்குது, நான் அந்த ப்ராடக்ட்டுக்கு செஸ் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு செஸ் வந்து ஷிப்பிங் பில்லை எனக்கு போட்டு கட்டணுமா? ஓகே ஓகே, மிக்ஸ்டு ஆன்சர்ஸ். ஓகே, நான் சொல்லிடுறேன். ஸோ கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கு செஸ் நாட் அப்ளிகபிள். எந்த மெத்தட் நீங்கள் சூஸ் பண்ணாலும் அப்ளிகபிள் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, ஸோ நான் கொஷின் கம்மியாக தான் கொண்டு வந்ததுனால சீக்கிரமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை எல்லாருமே வந்து கிளியர் ஆகிட்டிங்களா? ஓகே, ஸோ வந்து நம்ம ஸ்டோரியோட செகண்ட் பார்ட்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டோரி வந்து அதோட கண்டினியூஸ் ஸ்டோரி தான். அதாவது வந்து அந்த சீடன் வந்து, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வருது? இந்த ஸ்டோரி ஒரு குரு, ஒரு சீடன் வில்லேந்தி இருக்கான், ஒரு பறவையோட ஃபேஸ் கண்ணு மட்டும் தெரியுது.
ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? ஓகே, அர்ஜுனன். ஓகே, ஸோ 2-3 பேர் தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட். ஸோ அர்ஜுனன் தான். அர்ஜுனன், துரோணாச்சாரியார், இலக்கு. ஓகே, ஸோ கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ இந்த ஸ்டோரிக்குள்ளே ஒரு சின்ன ஸ்டோரி வந்து வரப்போகுது. ஸோ அதனால தான் இந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஓகே, ஃபோக்கஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து இந்த ஸ்டோரியில் ஓகேங்களா, இந்த கண்டினியூஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த சிஷ்யன் வந்து குருகுலத்தில் அந்த கல்வியை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ரிலீவ் ஆக வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அப்போ வந்து குரு கிட்ட வந்து வணங்குறான். வணங்கிட்டு வந்து குரு கிட்ட, நீங்கள் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்க வேண்டியதை நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக, ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஈஸி லாங்குவேஜில் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக எனக்கு தெரிஞ்சுக்க வச்சு என்னை வந்து எனக்கு நாலேஜ் கொடுத்ததில் வந்து நான் உங்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வந்து இங்கேருந்து நான் நான் வந்து இன்னும் விடைபெற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இப்படிங்கிறப்போ எனக்கு என்ன அறிவுரை நீங்கள் கொடுக்குறீங்க குருவே அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு அந்த குரு வந்து என்ன சொன்னாருன்னா, நான் வந்து உனக்கு வந்து இந்த புக்கில் இந்த வேதங்கள்லேருந்து நான் உனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே எனக்கு என்ன தெரிஞ்சதோ இல்லை எனக்கு என்ன புரிஞ்சதோ அதுதான் நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து முழுசாக வேத வாக்காக எடுத்து நீ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணனா நீ மாஸ்டர் ஆக முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்னா என்னன்னா, இப்போ நான் உனக்கு சொல்லி கொடுத்தது எப்படி சொல்கிறது, அந்த குரு என்ன சொன்னாருன்னா, இப்போது எஜுகேஷன் சிஸ்டமே இப்படி தான் இருக்குது. ஸோ ஒருத்தரோட திங்கிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் என்ன இருக்கோ அதை சொல்லி கொடுத்து டைரெக்டாக விஷயத்த சொல்லுது. ஸோ இதுதான் இப்போ உள்ள எஜுகேஷன் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் சொன்னாராம், கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார். ஸோ அந்த குரு வந்து சொன்னாராம், உனக்கு வந்து மகாபாரதத்தில் ஒரு ஸ்டோரி தெரியுமா? ஸோ வந்து துரோணாச்சாரியார் வந்து எல்லாருமே கௌரவர்கள் அண்ட் பாண்டவர்கள் எல்லாரையும் வச்சு அந்த குருகுலத்தில் கல்வி சொல்லி கொடுப்பாரு. ஸோ அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த அம்பெய்திர பயிற்சியை எடுத்து அந்த குரு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எஜுகேஷன் சிஸ்டம்னா எப்படி முன்ன இருந்தது இப்போ எப்படி மாறி இருக்கு. ஸோ அப்படிங்கிறது அந்த குரு வந்து அந்த சிஷ்யனுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த கதையை சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ வந்து எல்லாரும் இருக்கிறப்போ அந்த குரு வந்து ஒவ்வொருத்தட்டையும் வில்லையும் அம்பையும் கொடுத்து மரத்தில் இருக்கிற பறவையை குறிப்பாத்து எய்த சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அவர் யாருக்கிட்டையுமே எப்படி குறிப்பாக்கணுங்கிறத அவர் சொல்லலை. கிளியரா? ஸோ ஒவ்வொருத்தட்டையும் வில்லையும் அம்பையும் கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டி என்னங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து சொல்லித்தராரு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தராக வராங்க. ஒவ்வொருத்தருக்கு என்ன தெரியுதுன்னு கேட்குறாரு. ஒருத்தருக்கு பறவை தெரியும், ஒருத்தருக்கு மரமே தெரியும். ஆனால் அர்ஜுனனுக்கு தான் கரெக்டாக பறவையோட கண்ணு மட்டும் தெரியும். ஸோ அதாவது என்ன இலக்கோ அது மட்டும் தெரியும். ஓகேங்களா? ஸோ வந்து இதை வச்சு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளோட முன்ன இருந்த எஜுகேஷன் சிஸ்டம் இப்படி தான் இருந்தது. ஸோ எதை பண்ணணுங்கிறத டைரெக்டாக நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க, நம்மக்கிட்ட விட்டுருவாங்க. நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டி எப்படி வருது, ஸோ எப்படி நம்மளோட மூளை வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத அவங்க பின்னாடி இருந்து குரு வந்து கைடு தான் பண்ணுவாரே தவிர எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இப்போ உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் அண்டு எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு டைரெக்டாக ஆன்சர் வேணும். ஸோ எனக்கு ஆன்சர் மட்டும் கொடுங்க, ஸோ எனக்கு வந்து சொல்யூஷன் மட்டும் கொடுங்க அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ இது வந்து கமர்ஷியலாக ஆகிறதுக்காக மாற்றப்பட்டதா, இல்லை ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி தான் வேணுங்கிறத எதிர்பார்க்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்படிங்கிறத அந்த குரு சொன்னார். ஸோ நீ வந்து நான் சொல்லி கொடுத்ததை நீ மைண்டில் வச்சுட்டு இந்த புக்கை, இந்த வேதங்களை நீ திரும்பவும் படி. ஃபஸ்ட்டு படிக்கிறப்போ நான் சொன்னது மட்டும்தான் உனக்கு தெரியும். செகண்ட் டைம் படிக்கிறப்போ உனக்கு புது புது விஷயங்கள் புரியும். 3ஆவது தடவை படிக்கிறப்போ நான் பண்ண தப்பு நான் சொல்லி கொடுத்ததில் உள்ள தப்பு உனக்கு புரியும். 4ஆவது தடவை படிக்கிறப்போ நீ அதில் மாஸ்டர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து எஜுகேஷனல் சிஸ்டம்ங்கிறது இப்படி தான் இருக்கணும். ஸோ நான் இங்கே படித்தது எஜுகேஷன் கிடையாது. இதுக்கப்புறம் நீ அதை எப்படி யூஸ் பண்ண போகிற, அதை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிற அப்படிங்கிறது தான் உண்மையான எஜுகேஷன் அப்படிங்கிறது அவர் சொன்னார். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள் ஆகும். ஸ்கூல், காலேஜஸ், ஈவன் நம்ம எடுக்கிற கிளாஸஸ், எல்லா மென்டர் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே வந்து இப்படி தான் அப்ளிகபிள் ஆகும். இதை இப்படியே அங்கே விட்டுட்டிங்கன்னா சேம் பிஆர்எஸ் அகாடமி மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு உள்ள எல்லாருக்குமே எஜுகேஷன் சிஸ்டம்
இப்படி தான் இருக்கு. ஆனா வந்து அத நம்ம எப்படி கொண்டு போறோங்கிறது தான் இருக்கு. சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்ம கிளாஸ் அவ்வளோதான். Q&Aக்கு போயிடலாம். சார் உண்மை சார் அட்டகாசமா இருக்கு சார். உண்மையை சொல்லியிருக்கீங்க சார். அந்த காலத்து குருகுலத்துக்கும் இந்த காலத்து எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் நம்ம இப்ப கம்பல்ஷன் பண்ணி உள்ளார ஏத்தாம இருக்கு சார். இப்ப இருக்க ஸ்கூல் சிஸ்டம் எல்லாமே. ஓகே. அதனால தான்